ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதயத்தை திருடாத சீரியலோட இன்றைக்கி எபிசோட்கான பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தாட்சாயினி பார்க்க போகிறதுக்கு சிவா சஹனாவை கூப்பிடுறாங்க. அவங்க போனாங்களா இல்லைன்னு சொல்லி காமிக்கல. ஸோ இது வந்து அதில் இருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஸோ வந்து சஹனா வந்து சிவா கூட தாட்சாயினி அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. தாட்சாயினி தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்திருந்தவங்களாம் வெளியே போனதும் இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் சஹனா உடனே உட்காந்துடுறாங்க. சிவா வந்து உட்காராம நின்றுட்டே இருக்காரு. உட்காரு சிவா அப்படின்னதும் இல்லை வேண்டாமா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ பெரியவன் ஆகிட்ட, அதெல்லாம் இனி எதுக்கு, நீ வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவா வந்து தயங்கி தயங்கி வந்து உட்கார்றாரு. சஹனா ரொம்ப தைரியமான பொண்ணு, அவளை மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் அறையாத என் பையனை நான் என் பையன் மேலே கையே வச்சது கூட கிடையாது. ஆனால் இவன் வந்து அவனை அரைஞ்சிருக்கா. அவன் பண்ணதுக்கு அவன் வந்து அங்கே மன்னிப்பு கேட்டுட்டான். ஆனால் இவன் அரைஞ்சதுக்கு இவளுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனே கை நீட்டி அரைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனை நான் எப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமா, அவன் வந்து பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன். அது மட்டும் இல்லை, இவன் அரைஞ்சதுக்கு அந்த இடத்துலயே அவன் திருப்பி அரைஞ்சிருப்பான். ஆனால் நான் அவனை அப்படி வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தான் பையன் ரொம்ப உத்தவ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிவா என்ன சொல்றாருன்னா, என்னை மன்னிச்சிருக்குமா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல போதும் சிவா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் கையை போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சஹானாவும் போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. சஹானா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்திரிச்சு நீ வந்து ஒன்றும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, நீ ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல சஹனா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. எந்திரிச்சிட்டாங்க அங்கேருந்து. ஸோ தாட்சாயினி எந்திரிச்சிட்டாங்க. தாட்சாயினி வந்து எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை கை நீட்டி அடிச்சிருப்பேன். என் பையன் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அவன் என்னோட ஒரே வாரிசு, அதுக்கு வந்து உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உனக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ சிவா நீ தான் இதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நானாம்மா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாட்சாயினி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை விட்டு உன்னை அறைய விட்டுருப்பேன். ஆனால் வந்து என் பையன் வந்து பொண்ணுங்களை வந்து அறைய மாட்டான். அவனுக்கு வந்து நான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. அப்போ நான் அறையலாமேன்னு சொல்லி யோசிக்கிறியா? நான் வந்து எப்படி அறைவேன்? நான் வந்து மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் எப்படி அறைய முடியும்? ஸோ நீ தான் சிவா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா வந்து சஹனாவை அறைய சொல்கிறாங்க. ஸோ சிவா வந்து சஹனா பக்கத்தில் வராரு. சஹனா வந்து பயந்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ அரைஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவா வந்து பக்கத்தில் வந்துட்டு அறைய மாட்டேங்கிறாரு. அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அம்மா என்னால் இது மட்டும் முடியாதுமா, என்னை விட்டுருங்கம்மா, நான் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வேற நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், என் தலையை வெட்டிக்க சொன்னால் கூட செய்கிறேன், ஆனால் வந்து என்னால் இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ தாட்சாயினி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சிவா இது வரைக்கும் நீ என்ன நான் சொன்னதை எதுவுமே நீ வந்து செய்யாமல் இருந்தது கிடையாது. நீ என்னோட நம்பிக்கை நட்சத்திரம்டா. ஆனால் இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணுற? நீ என்ன எனக்காக எது சொன்னாலும் செய்வேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டே சிவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அம்மா இல்லைம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, ஆனால் இது ஒன்று தவிர வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவா வந்து அரைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் வந்து சிவா என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தாட்சாயினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அந்த கத்தியை எடு, அங்கே இருக்க கத்தியை எடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சொன்னதுனால எடுத்துட்டு கத்தியை எடுத்துட்டு கையை வந்து வெட்டிக்கிட்டாரு. உடனே சஹனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. கையை வந்து பிடிக்கிறாங்க சிவா கையை, என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து தாட்சாயினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பயங்கரமாக சிரிச்சுட்டு, என்ன சிவா நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன், நீ இதுக்கு போய் கையை வெட்டிக்கிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சஹனா நீயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னோட நம்பிக்கை நட்சத்திரம் சிவா, நீ வந்து இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது, ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து சஹனா வந்து பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ சஹனாக்கு வந்து இவங்க இதெல்லாம் வேணும்னு தான் செய்கிறாங்கன்னு சொல்லி நல்லா புரியுது. ஆனால் சிவாவுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஸோ சஹனா பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவே கைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. தாட்சாயினி பார்த்தீங்கன்னா இதை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க. வாசப்படிக்கிட்ட வந்து சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க. சொடக்கு போட்டு கூப்பிட்டு சஹனா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சஹனாவுக்கு வந்து தொடர்ந்து குடைச்சல் கொடுக்க போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து வாசப்படிக்கிட்ட வந்து சிவா வந்து தடுக்கி விட போகிறாரு. சஹனா வந்து கைத்தாங்களாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க.
அப்போ சிவா வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா நானே வண்டியில ட்ராப் பண்றேங்கிறாங்க. இல்ல வேணாம் நானே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாரு. இல்ல அந்த அம்மா வந்து அடிக்க சொன்னதும் நீ வந்து என்னை அடிச்சிருவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை அடிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் நீ என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவா வந்து அதுக்கு எதுவுமே சொல்லலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாங்க. நடந்து வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இனிமே இந்த மாதிரி பண்ணாத, நம்மளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நமக்காக துடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போறாங்க. ஸோ சிவா வந்து சகனாவே பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் இனிமேல் இப்படி சத்தியமா செய்ய மாட்டேன் சகனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. அந்த சீன் அதோட முடியுது. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா பவானி கொழுந்தனாரை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐஷு வந்து இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ண சொல்லணும், நல்லா மேக்கப் பண்ணிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதண்டை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவள் வயசு பொண்ணுங்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது மட்டும் இல்லை கொழுந்தனாரே, நம்ம ஐஷுவையும் சேதுவையும் அடிக்கடி சந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா மாதிரி பேசாம வேற யாரோ மாதிரி இந்த பவானி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக சேதுவோட வண்டி வருது. சேதுவோட வண்டி வந்ததும் லெவனுக்கு குசனும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஓடி வந்து சொல்றாங்க, பெரியமா பெரியமா சேது வராரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் சேதும் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்ததும் வாங்க சேது தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் ஐஷு ஐஷுன்னு ஐஷுவை கூப்பிடுறாங்க. ஐஷு அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஐஷு கூட்டிட்டு வந்து பக்கத்துல வந்து நிப்பாடுறாங்க. ஐஷு வந்து வரமாட்டேன்னு சொல்றாங்க. கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பக்கத்துல கூட்டிட்டு வந்து நிப்பாடுறாங்க. நிப்பாட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தம்பி தப்பா நினைச்சுக்கலாம்னு நான் உனக்கு கேட்கலாமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நேற்று வந்து நான் இங்கே வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வராமல் வந்துட்டேன். அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன். அம்மா கிட்ட சொன்னது வந்து அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. சிவா வீட்டுக்கு எதுவுமே வாங்காம நீ எப்படி போகணும்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொடக்கு போட்டு காமிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ரத்னம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் எடுத்து கையில் கொடுக்குறாரு. அதை கொண்டு வந்து நம்ம ஐஷு கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக வர்றாரு. ஐஷு பார்த்தீங்கன்னா சேது ஒரு மாதிரி பார்க்குறாரு. அது வந்து அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குதுன்னே சொல்லணும்னா அந்த மாதிரி தான் பார்க்குறாரு. இதெல்லாம் தெரியாமல் இந்த பவானி வேற பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சேது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர்றாரு. ஐஷுவை வந்து சேது மூஞ்ச கூட பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்க ஐஷு. ஸோ கையை பிடிச்சி கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ பின்னாடி பின்னாடி அப்படியே போறாரு. எங்கேயும் இடிச்சுக்கிற மாதிரி போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவானி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பவானி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல அப்படியே ஐஷு பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஐஷுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சேது பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி சத்தியமாக தெரியல. ஏன்னா சிவாவையும் சகனா 2 பேத்தையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஐஷா வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் அது வந்து சிவாவுக்கும் சகனாவுக்குமே இப்போ வந்து பழி வாங்கின மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப வந்து யோசிக்காம ஒரே காலில் 2 மகா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இந்த சேது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சேது பண்ணுறது இன்னும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு தெரிஞ்ச சிவா வந்து இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. ஸோ இது வந்து ஐஷு வந்து சகனா கிட்ட சொன்னால் சகனா வந்து இதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேது வேற இப்போ புது பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.